தற்போது நம்மிடையே பேசுவதற்காக அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வப்பெருந்தகை அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். 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 தமிழக வெற்றி கழகத்தின் பாடல் வெளியாகி இருக்கு. கொடிய நடிகர் விஜய் அறிமுகப்படுத்தி இருக்காரு. உங்களோட கருத்து? தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்கள் வாழ்த்துக்கள் சொன்னோம். இப்பொழுது கொடியை அறிமுகம் செய்திருக்கிறார். பறக்க விடட்டும், அதில் எந்த மாற்று கருத்தும். எந்த கொடி வேண்டுமானாலும் ஜனநாயக நாட்டில் பறக்கலாம். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலாம். அதே நேரத்தில் சகோதரர் விஜய்க்கு வைக்கும் என்னுடைய கோரிக்கை, எந்த காலத்திலும் மதவாத சக்திகளுக்கு துணை போய்விடக்கூடாது. இந்த நாட்டை துண்டாட நினைக்கும், இந்த நாட்டை பிளவுபடுத்தும் சக்திகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாதுதான் என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக அவர் அப்படிப்பட்ட மதவாத சக்திகளோடோ நாட்டை பிளவுபடுத்தும் சக்திகளோடோ எந்தவித இணக்கமான உறவும் வைக்க மாட்டார் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். சார், நீங்க குறிப்பிட்ட மாதிரி மதச்சார்பின்மை உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் அந்த பாட்டிலேயே இடம்பெற்றிருந்ததா பார்க்க முடிஞ்சது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் மதச்சார்பின்மை தான். அவரை போய் அவருடைய கட்சி பேரு மதச்சார்பற்ற ஜனதா தளம் தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கடைசியில யாரு கூட போய் கூட்டணி வச்சிருக்காங்க? என்ன நிர்பந்தம், என்ன தேவை இருக்கு? ஜெயபிரகாஷ் நாராயணுடைய சீடர்னு சொல்லுவாங்க, இளம் துருக்கியர்கள்னு சொன்னாங்க. கடைசியில சேரா இடம் போய் சேர்ந்திருக்கிறார். கூடா நட்பு. அதைத்தான் நான் முன்னெச்சரிக்கையாக சொல்லுகிறேன். எந்த காலத்திலும் இப்படிப்பட்ட மதவாத சக்திகளுக்கு அவர் இடம் கொடுத்து விடக்கூடாது. அரசியல் கட்சி ஆரம்பிப்பது வேறு, யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். அந்த அரசியல் கட்சி யாருக்காக இருக்கணும் என்றால் எல்லா மக்களுக்குமான கட்சியாக இருக்க வேண்டும். அதில் சிறுபான்மை மக்கள் வேறு, பெரும்பான்மை மக்கள் வேறு, இந்த சாதி வேறு, அந்த சாதி வேறு என்று பாகுபாடை பார்ப்பவர்களோடு அவர்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமா. அதே போல 2026ஆம் ஆண்டு தேர்தலை ஒட்டிதான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. குறிப்பா விஜயோட அரசியல் வருகைக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல ஏற்கனவே இருந்த கூட்டணி சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்களா சார்? ஏன்னா நீங்க ஏற்கனவே திமுகவோட கூட்டணியில இருக்கீங்க, அதனால கேக்குறேன். அவரோட அரசியல் வருகை கூட்டணியில ஏதேனும் மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா? ஒருபோதும் உருவாக்காது. இந்தியா கூட்டணி என்பது வலிமையான கூட்டணி. இந்த தேசத்தை பாதுகாக்க வந்திருக்கின்ற கூட்டணி. அதுவும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மிகவும் வலிமையாக இந்துத்துவ சக்திகளை எதிர்க்கிறார். இந்த நாட்டில் எந்தவித வேறுபாடுக்கும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார். ஆகவே இந்தியா கூட்டணியில் எந்தவித சின்ன ஒரு கிராக் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், ஒரு கோடு கூட போட முடியாது. அந்த அளவிற்கு நாங்கள் ஒற்றுமையாக வலிமையாக இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான கூட்டணியாக நாங்கள் பரிமாண வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். நன்றி சார். இணைப்பில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுனீங்க. நன்றி.